சில பேர் கேட்குறாங்க, நான் இந்த ராசின்னா இந்த திசை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் வாங்கணுன்றது தான் முக்கியமே தவிர எந்த நட்சத்திரம் எந்த திசை இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு சின்ன இடத்துல ஒரு பிளாட் வாங்குறது தான் முக்கியம். அந்த பிளாட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சில இடத்துல 2 ரோடு ஒரு பிளாட்டுக்கு வரும். ஒன்று எப்படி இருக்கலாம்னா, வடக்கு பக்கம் ஒரு ரோடு, தெற்கு பக்கம் ஒரு ரோடு. இந்த மாதிரி ஒரு 2 ரோடு இருக்கிற பிளாட்டு நல்ல சக்தியை கொடுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி போகும். அதனால 2 பக்கம் திசை இருக்கிற ரோடு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கார்னர் பிளாட் சொல்லுவாங்க. அந்த கார்னர் பிளாட்ல வடக்கு பக்கம் ஒரு ரோடு, கிழக்கு பக்கம் ஒரு ரோடு, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு கார்னர் பிளாட் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷ சக்தி உண்டு. இதுல வடக்கு ரோடும் கிழக்கு ரோடும் நம்ம வீட்டை தாண்டியும் ஒரு பிளஸ் குறியாட்டம் போய்கிட்டே இருந்துச்சுனாக்க அது எவ்வளவு தூரம் அந்த ரோடு போகுதோ அவ்வளவுக்கு இந்த வடகிழக்கு பிளாட்டுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரி வடகிழக்கு கார்னர்ல இருக்கிற ஒரு பிளாட்டை வாங்கி வச்சவங்க சும்மாவே அது இருக்குங்க, ஆனா எங்கேயோ தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல படிப்படியா அவங்க வளர்ச்சி ஆகிட்டே போயிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான் பேசும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, சார் அந்த பிளாட் ஆரம்பிச்சு வாங்கினேன் சார், வாங்கினதுலேருந்து என் வாழ்க்கையில் தெர் இஸ் நோ கமிங் பேக் சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க தெரிஞ்சவங்க நல்லா முன்னேற்றம் அடையும் போது அந்த முன்னேற்றத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பிளாட் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க வாழ்க்கையில. ஒரு பிளாட் வடகிழக்கு ஈசானியத்தில் வாங்குறவங்களுக்கு there is no going back, only forward. நல்லா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது 2வது தென்மேற்கு, தெற்குல ஒரு ரோடு, மேற்குல ஒரு ரோடு. இந்த மாதிரி இருக்கிற கார்னர் பிளாட் நம்பர் 2ன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த தென்மேற்கு திசை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நைருதி அப்படின்னு ஒரு அசுரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ரோடும் சேர்ந்து இருக்கிற அந்த கார்னர் பிளாட் வாங்குறவங்க 100% பணக்காரங்களா தாங்க இருப்பாங்க. எந்த விதமான குறையும் இல்லாம அந்த இடத்துல வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு செல்வம் அவங்க தேடாமையே தானே கொட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன முயற்சி எடுப்பாங்க, ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும்னு நினைப்பாங்க, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 3வது பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு திசையில வடக்குல ஒரு ரோடு, மேற்குல ஒரு ரோடு. இந்த மாதிரி இருக்கிற கார்னர் பிளாட் ஒன்று வாங்கினீங்கன்னா வாயுமூல பிளாட்னு சொல்லலாம். இதுல இருக்கிறவங்க அரசியல்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க, ஆன்மீகத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க, சினிமால நடிக்கிறவங்க, என்னோட ஆராய்ச்சியில நிறைய பேரோட வீடு பிரபலமா இருக்கிறவங்களோட வீடெல்லாம் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற வடமேற்கு வாயுமூல பிளாட்ல தாங்க வீடு கட்டியிருக்காங்க. இந்த வாயுமூலைன்றது காத்து, வாயுன்றது காத்து, உங்களுடைய பேரையும் உங்களுடைய புகழையும் இந்த காத்து ரொம்ப ஈஸியா பரப்பி உங்களை ரொம்ப பிரபலமானவங்களா ஆக்கும். அதே மாதிரி உங்களோட ஆன்மீகத்துல ரொம்ப பெரிய சித்தியானவங்க எல்லாமே இந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்ல வீடு கட்டியோ இல்ல வசிச்சோ இருந்தவங்க ரொம்ப பிரபலமா இருக்காங்க. வாயு மூலையில பிளாட் வாங்கினாக்க ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆவீங்க. 4வது இருக்கக்கூடிய பிளாட் தெற்கு கிழக்கு 2 சந்திக்கிற அக்னி மூலை. இந்த அக்னி மூலைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபயர். ஃபயர்ன்றது அவ்வளோ ரொம்ப விசேஷமானது இல்லை. அக்னி மூலை பிளாட் வாங்கினவங்களுக்கு பிளாட் வாங்கினவிட்டே உடம்புல வியாதிகள்லாம் சிலது வந்திருக்கிறதா நம்ம ஆராய்ச்சியில் தெரியுது. அதனால அக்னி மூலை பிளாட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி அவசியம் வாங்கி ஆகணும்னா வாஸ்துப்படி அதில் சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்திக்கலாம். அக்னி மூலை பிளாட் வாங்கி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சில அமைப்புகளை மாத்திக்கிட்டு வீடு கட்டினா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது இல்லாம ஒரு சில பிளாட்டுக்கு 3 சைடும் ரோடு இருக்கும். 3 சைடு ரோடு இருக்கிற வீடு, 4 சைடு ரோடு இருக்கிற வீடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். 4 சைடு ரோடு இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால ரொம்ப பிரபலமானது அன்னை தெரசாவோட ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கு. அந்த சேவை மையத்துக்கு 4 பக்கமும் ரோடு இருக்கு. உங்களுக்கே தெரியும் அன்னை தெரசா எவ்வளவு பிரபலமா ஆனாங்கன்ட்டு. பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்ல அன்னை ஆசிரமம் கட்டியிருக்காங்க. அந்த அன்னை ஆசிரமத்துக்கு 4 பக்கமும் ரோடு இருக்கு. பெரிய பெரிய அரண்மனை, பெரிய பெரிய கோயில்கள், இதுக்கெல்லாம் 4 பக்கம் மாட வீதி இருக்கு. இந்த மாதிரி 4 பக்கம் மாட வீதி இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே ரொம்ப பிரபலமாகவும் ரொம்ப வருஷ காலம் வாழற மாதிரி இருக்கு. ஆனா 4 பக்கம் பிளாட் எங்க கிடைக்குங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சதுன்னா அது என்ன விலையா இருந்தாலும் நீங்க வாங்கி அதுல ஒரு வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப பிரபலமாகவும் ஆவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம உங்களோட முக்கியமான எய்ம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு காணி நிலம் வேணும். அது 1/2 கிரவுண்டா இருந்தாலும் சரி, 1/4 கிரவுண்டா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கணும்
அப்படின்னு நினைச்சு நீங்க பிளாட்டை வாங்குங்க. உங்க பிளேயர்ல பார்த்து வாங்கின உடனேயே கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை 100% கிடைக்கும்.